வணக்கம். வணக்கம் செல்வங்களே. நான் ஒரு பாட்டு கேட்டேன். அதில் என்ன சொல்லணும்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டேன். ஆனால் உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா, தெய்வமானது மனிதனாக இருக்கிறது. தெய்வம் மனிதனாக உருவெடுத்தது. கடவுள் ஒரு உருவத்தை படைக்க வேண்டும் என்று நினைத்தபோது, அந்த கடவுள் மனிதனாக இருந்திருக்கிறார். அவர் மனிதனாக மாறினார். அந்த உருவத்தை மனிதனாக கடவுள் மனித உருவத்தில் வந்தார். பாருங்கள், மனுஷனை கடவுள் படிக்கும்போது அவர் வடிவத்தில் தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்போது கடவுள் மனுஷனாக ஆனார். ஆனால் இப்போ கேட்ட பாட்டு, மனிதன் தெய்வமாகலாம் என்ன விசித்திரமாக இருக்கல்லோ. பாருங்கள் என் செல்வங்களே, 2 மனிதர்கள், ஒருவர் இறைவன், மற்றொருவர் மனிதன். இப்போது இறைவன் எத்தனையோ அனைத்தையும் படைத்தார். இந்த மனிதன் இறைவன் படைத்த பொருட்களை வைத்துக்கொண்டு இவன் வேறு விதமாக அதை பயன்படுத்துகிறான். உலகத்திலே உருவான அத்தனை பொருட்களும், மெட்டீரியல்ஸ், அதை வைத்துக்கொண்டு மனிதன் வீடு கட்டினான், நகைகளை செய்தான், எந்திரங்களை செய்தான். அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு பலவிதமான உபயோகப் பொருட்களை மனிதன் செய்தான். தானிய வகைகளை பண்ணார் கடவுள். மனிதன் அதிலிருந்து உணவு சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்களை, உணவுகளை படைத்தான். கடவுள் கோதுமையை படைத்தான். மனிதன் அதிலிருந்து ரொட்டியை செய்ய ஆரம்பித்தான். அரிசியை படைத்தான் கடவுள். அதிலிருந்து மனிதன் சோறு, ரைஸ் என்ற பொருளை படைத்தான். காய்கறிகளை படைத்தான் இறைவன். அதிலிருந்து நாம் சாப்பிடுவதற்கு தேவையான குழம்பு வகைகளை, பதார்த்தங்களை, உண்ணும் பதார்த்தங்களை படைத்தான். பாருங்கள், கடவுள் படைத்ததை மனிதன் வேறு விதமாக அதை உருமாற்றி உணவாகவும் பல பொருட்களாகவும், பல பொருட்கள் நாம் உபயோகத்தில் இருக்கும் அத்தனை பொருட்கள் பாருங்கள். டேபிள், சேர்ஸ் பண்ணால், டேபிள் பண்ணால், சாப்பாடு, கிச்சனுக்கு தேவையான அத்தனை பாத்திரங்களையும் படைத்தான். அவர் படைத்தது ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலை வைத்துக்கொண்டு மனிதன் நமது உபயோகத்திற்கு தேவையான முறையில் அதை மாற்றி அமைத்து கொண்டான். கடவுள் ஒரு உண்மையான மனிதனை படைத்தார். இந்த மனிதனும் அந்த உண்மையான மனிதனை போல ஒரு செயற்கை மனிதனை படைத்தான். பாருங்கள்,
அந்த ஒற்றுமையை பாருங்கள். தந்தை என்ன செய்கிறானோ அதைத்தான் மகனும் செய்வான்ன்றாங்களே. இதையெல்லாம் வச்சுக்கின்னு தான் அப்படி சொன்னாங்களோ எனக்கு தெரியல. ஓகே சொல்கிறாங்களே. நான் வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது இங்கே இருக்கும் அனைத்து வீட்டு பயன்படுத்தும் பொருட்களை பார்த்து கொண்டிருந்தேன். பாருங்கள், ஸ்பீக்கர், அது சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், டிவி, டேபிள், சேர், கிச்சன் ஐட்டம்ஸுகள், இவைகளெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. பாருங்கள், கடவுள் அந்த மரத்தை படைத்தான். மனிதன் அந்த மரத்திலிருந்து பல உபயோகப் பொருட்கள், டேபிள், சேர், இந்த மாதிரி பொருட்களை படைத்தான். அவன் தங்கத்தை படைத்தான் இறைவன். இவன் தங்கத்திலே இருந்து மோதிரம், நகை வகைகளை படைத்தான். இரும்பை படைத்தான் இறைவன். அதிலிருந்து மனிதன் மெஷினரிஸ் சாமான்களை பொருட்களை படைத்தான். பார்த்தீங்களா என்ன ஒற்றுமை? கடவுள் படைத்த மனிதனுக்கு இந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். மனிதனும் அவைகளை இறைவன் விருப்பத்தை மனிதன் நிறைவேற்றியிருக்கிறானோ என்னவோ தெரியல. ஓகே, என்ன சொல்வாங்களே. வணக்கம்.